வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடங்கப் போகுதா? அடுத்ததா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பதவி நீக்கம் செய்ய போறாங்களா? இந்த 2 விஷயங்கள தான் நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். சமீபத்தில அமெரிக்காவுல அதிபர் தேர்தல் நடந்தது. இதுல குடியரசுக் கட்சியின் சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்னாடி அதிபராக இருந்த ஜோ பைடனுடைய பதவிக்காலம் வருகிற ஜனவரி 19ஆம் தேதியோடு முடிவடைய போகுது. அடுத்த நாள் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போறார். இப்போ முழுசா 2 மாதங்கள் கூட இல்லாத இந்த நிலையில எதற்காக ஜோ பைடன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் இதற்கு காரணம். உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிச்சு 1000 நாட்கள் கடந்துருச்சு. சரியா இன்னையோட 1004 நாட்கள் ஆகுது. ஆனா இதுவரைக்கும் இல்லாத மாதிரி சமீபத்தில் ஜோ பைடன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, ரஷ்ய போரில் உக்ரைன் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பு அவர் நவம்பர் 18ஆம் தேதி வெளியிடுறாரு. அடுத்த நாள் காலையிலேயே உக்ரைன் இந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது செலுத்தி தாக்குதல் நடத்துகிறாங்க. எத்தனை ஏவுகணைகள் அப்படிங்கிறது சரியாக சொல்லப்படலை. ஆனால் 5 ஏவுகணைகளை ரஷ்ய தரப்புல இருந்து தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. ஒரு ஏவுகணையை தாக்கும்பொழுது அதனுடைய பாகங்கள் ரஷ்ய இராணுவ பகுதிகள் மேலே விழுந்து சிறிய தீ விபத்து அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனால் உடனே ரஷ்ய இராணுவம் அதை அணைச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் எந்த விதமான உயிர் சேதங்களும் கிடையாது. ரஷ்யாவுக்கு ஒரு போர்க்கொள்கை உண்டு. அவங்க ஏதாவது ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடாக இருந்தால் இந்த நாட்டினுடைய, அதாவது ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை அந்த நாட்டின் மீது பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய கொள்கை. இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கு இல்லைங்களா? எந்த நாட்டின் மீதும் இந்தியா முதல்ல தாக்குதல் நடத்தாது. ஒருவேளை ஏதாவது ஒரு நாடு நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்திச்சுன்னா அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். இதுதான் நம் நாட்டினுடைய போர்க்கொள்கை. இதே போல் ரஷ்யாவுக்கு ஒரு போர்க்கொள்கை உண்டு. எந்த அணு ஆயுதம் இல்லாத நாட்டின் மீதும் இவங்களுடைய அணு ஆயுதங்களை செலுத்தி தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ ஜோ பைடனுடைய இந்த அறிவிப்பினால இந்த கொள்கையை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு நாட்டின் மீது இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நாடு அணு ஆயுதம் இல்லாத நாடாக இருந்தாலும் அதற்கு உதவி செய்யக்கூடிய நாடு அணு ஆயுதம் கொண்ட நாடாக இருந்தால் அந்த நாடு ரஷ்யாவின் மீது கூட்டு தாக்குதல் நடத்ததாக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாட்டுக்கு இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நாடு அணு ஆயுதம் கொண்ட நாடாக இருந்தால் அந்த நாடும் கூட்டு தாக்குதலில், அதாவது அவங்க கூட சேர்ந்து எங்களை தாக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கொள்கையை இவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த நாட்டின் மீது, அதாவது உக்ரைனின் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு இந்த கொள்கை வழிவகை செய்ய போகுது. இதனால் ரஷ்யாவின் மீதோ அல்லது ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீதோ உக்ரைன் இந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்திச்சு அப்படின்னா பதிலடியாக ரஷ்யா அந்த நாட்டின் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்த போகுது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுமே சொல்லிட்டாரு, அதிபர் ஜோ பைடனுடைய இந்த அறிவிப்பு எங்கள் மீது நேட்டோ நாடுகள் நேரடியாக தாக்குதல் நடத்துவதாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புதின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவரை நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யணும், அது வரைக்கும் இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த போரை தாண்டி அதிகப்படியாக நீங்கள் எந்த விதமான உயர் தாக்குதலும் நடத்தக்கூடாது, அதாவது அணு ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பே ஒரு கோரிக்கையை வச்சதாக வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவினுடைய போர் கொள்கைகளில் புதியதாக செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாற்றம், அதன் பிறகு விளாடிமிர் புதினுடைய இந்த அறிவிப்பு, இது எல்லாமே உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுது. உக்ரைன் போருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் கூட ஜோ பைடனுடைய இந்த குறிப்பிட்ட முடிவுக்கு எதிராக குடியரசுக் கட்சி எம்பிக்களோட சேர்ந்து ஜனநாயக கட்சி எம்பிக்களுமே ஜோ பைடன் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த போரில் உக்ரைனுக்கு சாதகமாக செயல்பட்டதுனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரு. அதை தாண்டி ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம், இந்த விஷயமே மூன்றாம் உலக போருக்கு ஒரு அடித்தளமாக அமையலாம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பும் நினைக்கிறாரு, அவருடைய கட்சி எம்பிக்களும் நினைக்கிறாங்க. இதுதான் ஜோ பைடன் உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம். சரி, மூன்றாம் உலக போர் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த நிலை நீடிச்சது அப்படின்னா நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதிகபட்சமாக 300 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கும். அதாவது கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவு சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா இந்த போரில் பதிலடியாக ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். ஒருவேளை ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்திச்சு அப்படின்னா
உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகள் இந்த போருக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதுவே மூன்றாம் உலகப் போருக்கு ஒரு வழியாக அமையும். ஆனால் இப்போ புதியதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இதை விரும்பலை அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால தான் அவர் விளாடிமிர் புதினை தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலம் பேசியிருக்கார். அதனால் இந்த 2 மாதங்களுக்குள்ள அவர் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் ஒழிய மூன்றாம் உலகப் போர் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன் அப்படின்னா 2 மாதங்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுருவார். அதனால் இந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.